இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்து வெறுமா இருக்கிற ஒரு பேப்பரை ஃபினிஷ்டு கம்ப்ளீட் ஸ்கெட்சாக மாற்றுறதுன்றது எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன். இந்த ட்ராயிங்க்கு நான் இந்த யூனிபால் பென்சில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதை என்னோட போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றது. சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா அது இங்கே கார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன், அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது. நல்லா மறந்துடாமல் போய் பாருங்கள், ஓகேவா? இப்போ நம்ம வரைய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தது நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் சின்னதாக தான் இருக்குது, இதை எப்படி இவ்வளோ பெரிய பேப்பரில் வரைகிறது அப்படின்றத நம்ம முதல்ல கேல்குலேட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, எடுத்ததும் நான் ஒரு ரஃப் அவுட்லைன் மாதிரி நான் வரைய போகிறேன். இந்த ரஃப் அவுட்லைனில் எந்த டீட்டெயில்ஸும் வரைய போகிறது கிடையாது, கண் வரைய போகிறது கிடையாது, காது வரைய போகிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு ரஃப் அவுட்லைன். இந்த டாக் இந்த பேப்பரில் இங்கே தான் இருக்க போகுது, இதுதான் இதோட சைஸு அப்படின்றத சொல்கிறதுக்காக சும்மா ஒரு ரஃப் அவுட்லைன் தான் நான் வரைய போகிறேன். நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த ரஃப் ஸ்கெட்சில் பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த டாகோட சைஸ் மட்டும் கிடையாது, சில சமயம் அதோட ஆங்கிளையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா அது கழுத்தில் இருக்கிற அந்த ஸ்கார்ஃப் ஒரு ஆங்கிளில் இருக்குது. அது ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட்டாகவும் இல்லை, ஆனால் ரொம்ப சப்ஜெக்டும் இல்லை, ஆனால் இது ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் இருக்குது. அதனால் நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணி எல்லாத்தையுமே இந்த ரஃப் ஸ்கெட்சில் வரைஞ்சி வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு ரஃப் ஸ்கெட்ச் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் நம்ம வரையும் போது ஒன்று ரொம்ப மேலே வரைஞ்சிடுவோம், இல்லை கீழே வரைஞ்சிடுவோம். அதனால் சில பார்ட்ஸ் விட்டு போயிடும். இந்த டாகில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கார்ஃப்லேருந்து கொஞ்சம் திங்ஸை நான் ஆக்சுவலாக விட்டுட்டேன், சில ஏரியாவை மட்டும் நான் விட்டுட்டேன். அப்போ அந்த டாகோட ஃபேஸு அப்புறம் அந்த பென்சில் இருக்குல்ல, அது வரைக்கும் மட்டும்தான் நம்ம இப்போ வரைய போகிறோம். நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி ரஃப் அவுட்லைன் வரையலை, டைரெக்டாக கண்ணு மூக்கு வாயெல்லாம் வரைய ஆரம்பிச்சிட்டிங்க, ஆனால் ஏதாவது ஒரு மிஸ்டேக் விட்டுட்டிங்கன்னா எல்லா கொட்டையாளி நான் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அந்த மாதிரி கதையாயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ரஃப் ஸ்கெட்ச் வரைஞ்சிட்டு அப்புறமாட்டி உங்கள் ஃபீச்சர்ஸ்க்கெலாம் போங்க. இப்போ நான் அந்த ரஃப் ஸ்கெட்சை வரைஞ்சிட்டதுனால நான் அந்த மூக்கை வரைய போகிறேன். அந்த மூக்கை வரைகிறதுக்குமே நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த தலை இருக்குல்ல, அந்த தலை ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து அந்த மூக்கு வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த மூக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத சும்மா ஒரு ரஃப்பாக கேல்குலேட் பண்ணிவிட்டு முதல்ல மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வரைய போகிறேன். இதுக்கு தான் இந்த ரஃப் ஸ்கெட்ச் ஆக்சுவலாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி இருக்க போகுது இந்த ரஃப் ஸ்கெட்ச். நீங்களே பாருங்களேன், தலையிலேருந்து ஆரம்பித்து மூக்கு எங்கே ஆரம்பிக்க போகுது அப்படின்றத மார்க் பண்ணிட்டு தான் நான் அந்த மூக்கையே வரைய ஆரம்பிக்கிறேன். மூக்கை வரையும் போது நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணணும்னா, அதோட சைஸ் எவ்வளோ இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அது எந்த ஆங்கிளில் இருக்குது. இந்த தலை ஆக்சுவலாக ஒரு மாதிரி லைட்டாக சாஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, அதனால் மூக்கும் லைட்டாக சாஞ்சிட்டு தான் இருக்கும், அது ஒரு ஆங்கிளில் தான் இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்காது. அதனால் நீங்கள் அது எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்கள். அடுத்ததாக மூக்கு வரைஞ்சதுக்கு அப்புறமாட்டி மூக்குலேருந்து கண்ணுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத கேல்குலேட் பண்ணிவிட்டு முதல்ல அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கண்ணை வரைய போகிறேன். அந்த கண்ணை வரைகிறதுக்குமே அது ஒரு ஆங்கிளில் தான் இருக்க போகுது. ஏன்னா முதலே சொன்ன மாதிரி அந்த தலை லைட்டாக சாஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, அதனால் அந்த கண்ணுமே ஒரு ஆங்கிளில் தான் இருக்க போகுது. அதனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனாக தயவு செஞ்சு வரைஞ்சிடாதீங்க, அது என்ன ஆங்கிளில் இருக்குது அப்படின்றத பார்த்து கன்சிடர் பண்ணிவிட்டு அப்புறமாட்டி வரைங்க. நான் இங்கே பார்த்தீங்கன்னா 2 கண்ணும் ஒரே லைனில் தான் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிறதுக்காக நான் ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறம் தான் நான் வரைகிறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கூட வரைஞ்சிக்கலாம். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண் 2 ஒரே லைனில் இருக்கணும், ஒரே ஆங்கிளில் இருக்கணும். அடுத்ததாக கண்ணில் இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் வரைகிறதுக்கு கண் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஸ்பெரிக்கலாக இருக்குது, அது உருண்டையாக இருக்குது. அப்போ அதில் இருக்கிற ரிஃப்ளெக்ஷனுமே கொஞ்சம் வளைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் அது எல்லாத்தையுமே நல்லா நோட் பண்ணுவோங்க ரெஃபரன்ஸ்லேருந்து. அடுத்ததாக இப்போ நம்ம கண்ணை வரைஞ்சி முடிச்சிட்டோம்ல, அடுத்து அந்த கண்ணை நம்மளோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு அதுலேருந்து நான் அடுத்து காது வரைகிறேன். காதுக்கும் இந்த கண்ணிலேருந்து அந்த காதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் சும்மா இமேஜின் பண்ணிவிட்டு அப்புறமாட்டி தான் நான் வரைகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்கன்னா, அதில் நடுவில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நான் வரைகிறேன். எங்கெல்லாம் ஹைலைட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் சேர்த்து வரைகிறேன். அது நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஹைலைட்ஸையும் சேர்த்து வரைய நமக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகும். ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸுன்றதை நான் எதை சொல்கிறேன்னா, இந்த ட்ராயிங்கில் ஏதாவது ஒரு ஃபீச்சர்லேருந்து அடுத்த ஃபீச்சர் நீங்கள் வரைகிறீங்க, ஒரு ஃபீச்சர்லேருந்து இன்னொரு ஃபீச்சருக்கு உண்டான டிஸ்டன்ஸ், அதுக்கு நடுவில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்றத இமேஜின் பண்ணி வரைகிறீங்கல்ல, அப்படி நீங்கள் எந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இதை நீங்கள் டெஃபினேஷனாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எதை வேணால் நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி வரைஞ்சிடலாம். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சை கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மேலேயே நிறையா ப்ரெஷர் போட்டுக்காதீங்க. உங்கள் ட்ராயிங் ரெஃபரன்ஸ் மாதிரியே வரல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒன்றும் காப்பி பண்ணுற மெஷின் கிடையாது, நீங்கள் ஜெராக்ஸ் மெஷின் கிடையாது, எடுத்ததும் எல்லாத்தையும் அக்யூரேட்டாக வரைகிறதுக்கு. அதனால் நீங்களே உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்துக்கோங்க.
இல்லை உங்களுக்கு பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணும், உங்களுக்கு அக்யூரேட் ஸ்கெட்சே தான் வேணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து கிரிட் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா கிரிட் மெத்தடில் தான் உங்களுக்கு அக்யூரேட் ஸ்கெட்ச் வந்து கிடைக்கும். இப்போ இந்த ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த கழுத்தில் இருக்கிற ஸ்கார்ஃப் இருக்குல்ல, அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஆனால் நான் எதையுமே வரையிலையே, சும்மா அந்த லைன்ஸை மட்டும்தான் வரைஞ்சிருக்கேன். அந்த நிட்டிங் லைன்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் தான் வரைஞ்சிருக்கேன். ஏன்னா உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்போ அது எல்லாத்தையும் வரைகிறதுக்கு பொறுமையே இல்லை. இந்த ஸ்கெட்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். எங்கெல்லாம் ஹைலைட்ஸ் வரணும், எங்கெல்லாம் ஷேடோஸ் வரணும், அந்த டாகோட தாடை எலும்பு எங்கே இருக்குது, ஓவரால் ஷேப் எப்படி இருக்குது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸையும் வரைஞ்சிட்டேன். அதனால் இப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டா முடிஞ்சது. இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே நீங்கள் எந்த ட்ராயிங் வரைகிறதா இருந்தாலும் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ரீகேப் மாதிரி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் அவுட்லைன் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து எந்த ஃபீச்சர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை வரைஞ்சிட்டு அதுலேருந்து ஒன்று ஒன்றா வரைஞ்சிருங்க. நான் அடுத்த வீடியோவில் இதை எப்படி ஒரு கம்ப்ளீட் ஃபினிஷ்டு ட்ராயிங்காக மாற்றுறதுன்றதை சொல்ல போகிறேன். அதனால் நான் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் பேசுகிறேன். பாய்.